ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஒரே விஷயத்தை பற்றி அதை மட்டுமே பேசணும், அதை மட்டும்தான் பார்க்கணும், அதை மட்டும்தான் எல்லாருமே கவனிக்கணும், அதை மட்டும்தான் எல்லாருமே நினச்சிட்டே இருக்கணும்ன்ட்டு திங்க் பண்ணி அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க எல்லாருமே. சரி, ஏன் அதை பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்கன்னு தெரியல. ஒன்று, அந்த மொழியை ஒழிச்சு கட்டணும், அந்த மொழியை வேண்டாம் அப்படிங்கிறீங்க. ஆனால் அந்த மொழி உள்ள ஆள்கிட்டையும் போய் கூட்டணி வைக்கிறீங்க. என்னத்தான் நீங்க சொல்ல வரீங்க, என்னதான் மக்களுக்கு நீங்க திணிக்க வரீங்க, ஒன்றும் புரியல. மொழியே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மொழியை எது கொண்டு லாக் பண்றீங்க? ஒரு மக்களுக்கு என்ன தேவை? எல்லாமே நல்லதா கிடைக்கணும், நல்லாவே கிடைக்கணும், அது உடனே கிடைக்கணும், அதான் எதிர்பார்க்குறாங்க. அதை நீங்க கொடுத்தாலே போதுமானது. இந்த மொழி வேணும், அந்த மொழி வேணும், இந்த மொழி வேணாம், அந்த மொழி வேணான்றது நீங்க ஏன் டிசைட் பண்றீங்க? அது எது எது தேவையோ எது தேவையில்லைன்னு நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு எது தேவைன்றது நாங்க தான் சார் முடிவு பண்ணணும். இப்ப நாங்க இந்த ஊர்ல இருந்தா இந்த ஊருக்கான மொழி எது மொழியோ அது தேவைப்படும். இப்ப இந்த ஊர்லயே அந்த ஊருக்கான வேலையை செய்யறோம்னா அப்ப அந்த ஊருக்கான வேலையை செய்யணும், அந்த ஊருக்கான மொழியை நம்ம கத்துக்கணும். எதை எதை எப்பப்ப கத்துக்கணுமோ அதாவது அப்பப்ப கத்துதான் ஆகணும். நீங்க இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். எந்த வேலையை பார்க்கணும்னா, இப்ப ஆட்சியில இருக்கீங்கன்னா ஒரு ஆட்சிக்கு நீங்க வந்துட்டீங்க, மக்களுக்கு எதை மட்டும் கொடுக்கணும், எதை மட்டும் கொடுக்க கூடாது பண்ணாதீங்க. மக்களுக்கு எது ஃபர்ஸ்ட் தேவைன்றதை பாருங்க. அந்த தேவையை மட்டும் பூர்த்தி செய்யுங்க. அதை மட்டும் போதுமானது. புதுசு புதுசா உருவாக்கணும், புதுசு புதுசா பண்ணணும். ஆட்சி முடிய போகுது, இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு, அதுக்குள்ள மக்களை அப்படி இப்படி சொல்லி டேவிட் பண்ணி விடலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. எந்த அரசியல்வாதியும் ஒருத்தவங்க வரீங்கன்னா அவங்க நல்லது பண்றீங்க, நல்லது பண்ண போறேன், இதெல்லாம் செய்ய போறேன், அதை மட்டும் சொன்னா மட்டும் போதும். யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டாம். இப்ப விஜய் வரா, அப்படி விஜய் வராருன்னா அவரும் ஆரம்பத்துல யாரையும் குறை சொல்லாம தான் இருந்தாரு. இப்ப அவரும் இப்ப திமுக குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. யாரையும் குறை சொல்லாம நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன, நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, அதை மட்டும் சொன்னா போதும். மற்றவங்க குறை சொல்லி ஒன்றும் வரப்போறது இல்லை. அதனால குறை சொல்றதை ஸ்டாப் பண்ணுங்க. நிறைய மட்டும் எங்களுக்கு கொடுங்க. நிறைய கொடுக்குறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் இருக்கிறத பிடுங்காம இருங்க. எப்படி பிடுங்காம இருக்குன்னு சொல்றேன்னா, சின்ன வயசு சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. ஒரு 100 மீட்டர் பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கு. அதே ஒயின் ஷாப் விட்டு இருந்தாலும் ஒரு 50 மீட்டர் ஒரு போலீஸ்கார நிற்கிறான். அது 50 மீட்டர் தானே போய் நிற்கிறான். அவங்ககிட்ட வாங்குற மாதிரியும் வாங்கவும் செய்றீங்க. கடைக்கு போய் அவன் ஒரு பொருளை வாங்குறான். பொருளை வாங்கிட்டு வெளியே வரதுக்குள்ள ஏன்டா வாங்கணுன்ற அளவுக்கு செஞ்சிடறீங்க. அதுதான் அரசியல் செய்யற ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனம். என்னை கேட்க போனோம்னா, இந்த ஒயின் ஷாப் ஃபுல்லா இழுத்து மூடிட்டோம்னா இந்த போலீஸ்காரனுக்கு வேலை இருக்காது. போலீஸ் முக்கியமா எதை பார்க்கணும்? எங்கெங்கெல்லாம் கொலை நடக்குது, எங்கெங்கெல்லாம் குற்றம் நடக்குது, எங்கெல்லாம் திருடு போகுது, அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. பைக்கில் வரவங்களை பிடிக்கிறீங்க. அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்ச காசு அதை பிடிக்க பார்க்குறீங்க. இந்த மிடில் கிளாஸ் இருக்கிற பசங்களையே டார்கெட் பண்றீங்க. ஹை கிளாஸ் இருக்கிற பசங்களையே விட்டுறீங்க. அது இருக்கிற அந்த மெம்பர்ஸ் செக் கூட பண்ண மாட்டேங்க. அதை பாருங்க. சும்மா இவங்களையே நொட்ட சொல்லணும், இவங்களையே கேட்கணும் அப்படி பாக்குறீங்க. நேற்று நான் ஒரு மீட்டிங் வெளியே போயிருந்தேன். இங்கிருந்து சென்ட்ரல் வரைக்கும் போற வழியில ஸ்டாலின் அப்படி பெரம்பூருக்கு ஏதோ ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு, சென்ட்ரல்ல இருந்து பெரம்பூர் திறப்பு விழா வரைக்கும் அந்த ரோடு ஃபுல்லாவே நம்ம அவருக்கே குத்தகை விட்ட மாரி எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டீங்க. நாங்க ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரமா நின்றுருப்போம் சிக்னல்ல. எங்களை நிக்க வச்சுட்டு ஃபுல்லா லாக் பண்ணிட்டீங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, நிக்க வச்சுங்க, ஓகே, பிரச்சனை இல்லை. இதே ஒரு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டா யாரோ ஒருத்தருக்கு போறோம், ஏதாவது ஒரு வேலைக்கா போறான், ஏதாவது அவன் அந்த டைம்ல அவனுக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட் காசு தேவைப்படுது, இல்லை அது ஹாஸ்பிட்டல் போறவன், உடம்பு முடியாதவன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க எல்லாருமே லாக் பண்ணி வச்சுட்டு நீங்க மட்டும்தான் போய் வரணும் அப்படிங்க. அவ்வளோ ஆடம்பரம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க என்ன ஃபாரின்ல இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஆப்பு காசு இருக்கீங்களா, ஏதாவது ஒரு எப்படி சொல்றது, பாகிஸ்தான் இருக்கீங்களா, யாராவது சுட்டு கொண்டுருவாங்களா? உங்க ஊர்ல உங்க யாருக்கும் என்ன பண்ண போறாங்க? குளத்தூர் தொகுதியில இருக்கிறீங்க. உங்க தொகுதி, உங்க மக்கள் உங்களை யாரும் எதுவும் பண்ண போறாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா கல்லு மாடிப்பான். கல்லால் அடிச்சா நான் சாக போறீங்க, ஒன்றும் ஆக போறது இல்லை. பால் போல பப்பாளி பால் மாதிரி வரீங்க உங்க வீட்டு காசுல. அதனால பொது இடத்துல பொதுமக்களுக்கு நல்லது பண்ண கத்துக்குங்க. பொது இடத்துல பொதுமக்களை லாக் பண்ணிட்டு நீங்க நல்லது பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. நீங்க நல்லவனாவே இருக்க ஆசைப்படுறீங்க. ஆனா கொஞ்சம் நல்லது பண்ணிட்டு நல்லவனா இருங்க. நல்ல விஷயமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க. அப்புறம் சாரி, யார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.